வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிடைச்சிருக்கிறது 6ஆவது நூற்றாண்டுலேருந்து கிடைச்சிருக்கு. 6 பல்லவர்கள், 7 முத்துராயர்கள், 8 சோழர்கள், 13 பாண்டியன், 16 நாயக், 18 மராட்டா பிரிட்டிஷ்காரன். இவர்களால் ஆளப்பட்டதுதான் தஞ்சை மாநகரம். இதுதான் தஞ்சையினுடைய வரலாறு. இதில் சோழ வம்சம்னு எடுத்துட்டோம்னா 850 1279 கிட்டத்தட்ட 430 இயர்ஸ் பவர்ஃபுல் கிங்டமாக இருந்திருக்கான். இதை ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சோழ வம்சத்தை ஆரம்பித்து வச்சது விஜயாலய சோழன். அவனை பின்தொடர்ந்து பாருங்க ஆதித்தன், பராந்தகன், கண்டாராதித்தன், அரிஞ்சேயன், சுந்தர சோழன், ஆதித்த கரிகாலன், மதுராந்த உத்தம சோழன், ராஜராஜன், ராஜேந்திரன். இதுதான் சோழ வம்சம். சரி, அவர்களை பின்தொடர்ந்தது பாண்டியன் மதுரையிலேருந்து செய்கிறான். 16 நாயக்கர்கள், 18 மராத்தியர்கள். மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் 180 இயர்ஸ் 180 ஆண்டுகள் இங்கே ஆட்சி புரிகிறாங்க. முதல் மகாராஜாவுக்கு பேர் ஏகோஜி, லாஸ்ட் மகாராஜாவுக்கு பேர் சிவாஜி 2. சிவாஜி இங்கே வந்து ஆட்சி புரியல. அவர் 100 கிலோமீட்டருக்கு வந்துட்டு செஞ்சி ஃபோர்ட் வரைக்கும் வந்துட்டு போயிடுறாரு. கடைசி மன்னர் சிவாஜி 2ங்கிறவருக்கு ஆண் குழந்தை கிடையாது. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், இந்த பவர் வந்து பிரிட்டிஷ்காரர்கிட்ட போயிடுது. இதுதான் தஞ்சையினுடைய வரலாறு.